அங்கே எரேமியா ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறார். அது உயர்ந்த மகிமை உள்ள சிங்காசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். எரேமியா ஒரு சாதாரண ஒரு ஆள் என்று சொல்லி தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அவரை ரட்சித்து அபிஷேகித்து, நீ சிறுப்பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவரை தேர்ந்தெடுத்தார். அவருக்கும் வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்கும்போது தங்கள் சிங்காசனத்தை வெளிப்படுத்தி காட்டினார். அவர் பார்த்ததான சிங்காசனத்தில் அவர் உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனம் இருந்தது. அது ஆதி முதல் இருக்கிறதான ஒரு சிங்காசனம். ஆகவே ஆதி முதல் இருந்ததான சிங்காசனத்தில் இந்த எரேமியா பார்க்கும் பொழுது மகிமையுள்ள உயர்ந்த மகிமையுள்ள ஒரு சிங்காசனத்தை அவர் பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறவர். அவரை சுற்றி உயர்ந்த மகிமை இருக்கிறது. அவரே மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த எரேமியா நாட்களிலே ஜனங்கள் பாவத்திலே இருந்திருந்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனைகளை செய்து கொண்டிருந்ததினாலே ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு சிங்காசனத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு பாவமில்லாத பரிசுத்தமான உண்மையுள்ள ஒரு மகிமையுள்ள ஒரு ஆராதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த காலங்களிலே தேவனை மனிதர்கள் ஆராதித்தாலும் அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதன் மகிமையை கொடுக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று ஸ்தோத்தரியாமல் அவரை மகிமைப்படுத்தாமல் இந்த காலத்தில் இருக்கிறபடினாலே அவர்களுக்குள்ளே இருதயம் இருளடைந்து இருக்கிறது. அவர்களுக்குள்ளே கேடான சிந்தனைகள் இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டு கொடுக்கிற தேவ பிள்ளையை ஆண்டவர் உனக்கு ஒரு சிங்காசனத்தை காண்பிக்கிறார். அது சுற்றிலும் சிங்காசனத்தின் மேலே உயர்ந்த மகிமை உள்ள ஒரு சிங்காசனம், உயர்ந்த மகிமையுள்ள ஒரு சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பிரயாசப்பட்டு ஆண்டவர் சொல்லுகிறத நிபந்தனைக்கு நாம் ஆவிக்குள்ளாய் மாறும்பொழுதுதான் ஆண்டவர் அந்த சிங்காசனத்தை மனிதனுக்கு காண்பிப்பார். எரேமியாவுக்கு அப்படி காண்பித்தார். அது உயர்ந்த மகிமை உள்ள சிங்காசனம். அதை போல மகிமை உலகத்தில் வேற எதுவும் பார்க்க முடியாது. அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அந்த மகிமை செலுத்த வேண்டும். ஆகவே ஆண்டவரை பார்த்து நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் செலுத்தும் பொழுது மாத்திரம்தான் அந்த சிங்காசனம் நமக்கு வெளிப்படும். அங்கிருந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும். பிரியமானவர்களே,